அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத் வ மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. எல்லா புகழும் இந்த பேரண்டத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செலுத்தி வரக்கூடிய அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த எல்லா நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக வந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுது முடித்த பிறகு நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த நேரத்திலே அண்ணல் எம்பெருமான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். உண்மையிலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரபியுல் அவல் மாதம் மட்டும்தான் பேச வேண்டும் என்பதல்ல, ஆண்டு முழுவதும் பேசப்படக்கூடிய தலைவர், ஆண்டு முழுவதும் நினைவு கூறக்கூடிய ஒரு தலைவர், ஆண்டு முழுவதும் நாம் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு ஒப்பற்ற மகத்தான தலைவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த மாசத்துல ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி வைக்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் இந்த மாசத்திலேயாவது அதிகமாக அவங்களை நினைப்போம், அதிகமாக அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுவோம் என்பதற்காகத்தான். ஆக வாழ்நாள் முழுவதும் நாம் செயல்படுவதற்கான ஒரு கிரியா ஊக்கியாகத்தான், ஒரு தூண்டுதலாகத்தான் இந்த நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அடிப்படையில் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன இல்லையா, அது முதல்ல தெரியணும் இல்லையா. அப்ப ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். அதில இறுதியாக வந்தவர்கள் சமுதாயத்தினுடைய முழுமையான பணிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்தஸ்து பெற்று வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபி. அதுக்கு பிறகு என்ன செய்ய போறதில்ல, வேற ஒரு நபி வர போறதில்லை. ஆக அந்த நபியின் மீது அந்த நபிக்கு நம்ம மீது உள்ள கடமை என்ன, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணுமா இல்லைங்களா. அதுல பாத்தீங்கன்னா முதலாவது கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. ஆக அவர்கள் நமக்காக வந்த தூதர், இறுதி தூதர் அப்படிங்கிற ஈமான். ஏன்னா தூமினூன பில்லாஹி வ ரசூலிஹி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்ப வேண்டும். இல்லை என்றால் ஈமான் பூர்த்தியாகாது, அறகுறையாக மாறிவிடும். இது ஒன்று. இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான முறையில் ஸலவாத் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். எனவே இறை நம்பிக்கையாளர்களே, நீங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக திருக்குர்ஆன் நம்மை பார்த்து கட்டளையிடுகிறது. ஆக அது மிக முக்கியமான ஒன்று. இது இரண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல உலில் அம்ரி மின்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்களில் அதிகாரம் வழங்கப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. ஆக அல்லாஹ்வுக்கு மட்டும் கீழ்ப்படிந்தா போதாது. சில பேர் நினைக்கிறது சொல்றாங்க, இல்லங்க நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க, நாங்க குர்ஆனை ஏத்துக்கிட்டாங்க, நாங்க அதன் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஹதீஸ்லாம் தேவையில்லை,
எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு தேவையில்லை அப்படின்றாங்க. அபாயகரமான ஒன்று. ஏன் கேட்டீங்கன்னா, குர்ஆனுக்கு விளக்க யாருன்னு கேட்டீங்கன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இல்லாமல் குர்ஆனை நீங்கள் விளங்க முடியாது, குர்ஆனை நீங்கள் பின்பற்ற முடியாது. உதாரணம் பாருங்களேன், அகீமுஸ் ஸலாத் வ ஆத்து ஸகாத், அவ்வளவுதான் இருக்கு குர்ஆன்ல. தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். எப்படி தொழுகிறது, எத்தனை நேரத்தில் தொழுகிறது, எத்தனை ரக்காத்தை தொழுகிறது, தொழுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் என்பதை பற்றி எல்லாம் குர்ஆன்ல விளக்கம் இருக்கானா? அது கிடையாது. அப்ப யார்கிட்ட இருக்குது? ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் அதை என்ன செய்திருக்கிறாங்க, நமக்கு நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். அதே மாதிரி ஜக்காத்தை எப்படி வசூல் செய்யணும், ஜக்காத்தை எப்படி பாதுகாக்கணும், ஜக்காத்து குறித்தானவர்களை எப்படி கண்டறிய வேண்டும், அவர்களுக்கு எப்படி அதை விநியோகிக்க வேண்டும், அதை பற்றி எப்படி கணக்கு வழக்கெல்லாம் வைக்க வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை முழுமையாக பின்பற்றவில்லை என்று சொன்னால் நாம் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்வதற்கு அர்த்தமே கிடையாது. மிக முக்கியமான ஒன்று, சஹாபா பெருமக்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது நம்பிக்கை வச்சாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க இத்தாத் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படித்தாங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒன்றை சொன்னால் அதை அப்படியே செயல்படுத்துவார்கள். அதான் மிக முக்கியமான ஒன்று. நாம் இன்றைக்கு எப்படி செயல்படுகிறோம் என்று சொன்னால், நமக்கு லேசானதை பின்பற்றுகின்றோம். எது நமக்கு நஷ்டமே இல்லாம இருக்கிறதோ அதை என்ன செய்கின்றோம், அதை பின்பற்றோம் தவிர வாழ்க்கையிலே அதை பின்பற்றுகின்றோமா என்பதை நாம் எண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிம்பர்ல உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஆங்காங்கே சில பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த வியாபார கூட்டம் ஒன்று வருகிறது, அதுக்காக சில பேர் வெளியே போயிட்டாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு எல்லோரும் அமருங்கள் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அந்த சொல்லுகின்ற பொழுது ஒரு நபி தோழர் பள்ளிவாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் உள்ள வரல, வெளியே தான் வந்துகிட்டு இருக்கார். அவர் காதிலே இந்த வார்த்தை விழுகிறது, உட்காருங்கள். உடனே உட்கார்ந்துட்டார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல் பாருங்க. உடனே உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க உட்காருங்கன்னு, அதெல்லாம் நான் உட்கார்ந்துட்டேன். பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க, அது யாரை பார்த்து சொன்னதுன்னா பள்ளிவாசலுக்கு உள்ளே இருப்பவர்களை பார்த்து சொன்னது. எனவே நீங்க எந்திரிச்சு பள்ளிக்குள்ள போகலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம், அவங்க சொன்ன வார்த்தை என் காதில் விழுந்ததுக்கு அப்புறம் என்னால் எழுந்திருக்க முடியாது, நான் நிக்க மாட்டேன். உட்கார்ந்துக்கிட்டே தவழ்ந்துக்கிட்டே பள்ளிக்கு வந்தார். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம இடத்துல அந்த ஜஸ்பா இருக்கிறதா, அந்த உணர்வு இருக்கிறதா? வாழ்களிலே நான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்பற்றுகின்றோமா? அவர் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு தோழர் தங்க மோதிரம் போட்டிருக்காரு. அவருக்கு தெரியாது அது ஆண்கள் போடுவது ஹராம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஏதோ பழக்கத்துல போட்டிருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். பேசிக்கொண்டிருக்கும் அதை பார்க்கறாங்க, கவனிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து ரொம்ப நுட்பமா செயல்படக்கூடியவங்க. இந்த பொது இடத்துல வச்சு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ரொம்ப பிறரை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு, பிறரை சங்கடப்படுத்தக்கூடிய அளவுக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க. அவன் நாயகம் ஸல்லல்லாஹு பார்க்கறாங்க, அந்த தோழர் தெரியாம போட்டிருக்கிறது இவங்க புரிஞ்சுக்கிச்சு. என்ன பண்றாங்கன்னா, பேசிக்கிட்டே அந்த தோழருடைய விரல்ல உள்ள மோதிரத்தை கடிச்சு போட்டுறாங்க. இவர் ஒண்ணு கேட்கல, நீ ஏன் போட்ட, என்ன, எதுக்கு, எதையுமே கேட்கல. அந்த தோழரும் ஒண்ணு கேட்டுக்கல. ஆக கூட்டம் முடிகிறது, எல்லாரும் எழுந்து போகிறார்கள். அந்த தோழரும் எழுந்து போகிறார். பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இப்ப ஆம்பளைங்க தங்கம் போடக்கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு, அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மோதிரத்தை கழட்டி போட்டுட்டாங்க. நீ என்ன பண்ண, அதை எடுத்துக்கோ, எடுத்துட்டு வீட்டுல போய் பெண்களுக்கு கொடுத்துரு. அம்மா, ஒய்ஃபு, மகள்கள், அக்கா, தங்கச்சி யாராவது இருப்பாங்க இல்லையா, அவர் பெண்கள் என்ன செய்யலாம், தங்கத்தை பயன்படுத்தலாம், அங்கேயே கொண்டு போய் கொடுத்துடு. அந்த தோழர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் தூக்கி எறியப்பட்ட ஒன்றை நான் எடுக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அந்த மனப்போக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கா? இன்னைக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மனப்போக்கம் இருக்கிறதா? ஒரு அறிஞர் சொன்னார், என்கிட்ட நிறைய மசாயில் கேட்டு வருவாங்க, குறிப்பா ஜக்காத்தை பத்தி. எதுக்கு வருவாங்கன்னா, கொடுக்காம இருப்பதற்கு என்ன வழி அதை சொல்லுங்க. கொடுக்கறதுக்கு இல்ல, அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி, இதை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி, இப்படி தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இதுதான் கேட்பாங்களே தவிர கொடுக்கணும், எப்படிங்க கொடுக்கணும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. இந்தாங்க வச்சுக்காங்க அப்படிங்கிற வர்றவங்க ரொம்ப 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 குறைவு. ஆக
கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தார்கள், எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள், எந்த அளவுக்கு அவர்களை பின்பற்றினார்கள் என்று பாருங்கள். அதுதான் நீங்க முக்கியம். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதனாலேயோ, அவர்களை போன்ற உடை அணிவதனாலேயோ, அவர்களை போன்ற தோற்றத்தை வைத்துக் கொள்வதனாலேயோ ஒரு உண்மையானவனாக இருக்க முடியாது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணமா ஒரு தந்தை இருக்கிறாரு, மகனை கூப்பிடுறாரு, இப்ப இதெல்லாம் செய்ய இதெல்லாம் செய்ய இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. போயிட்டு வர்றார், சாயங்காலம் வர்றாரு. இவன் வந்து என்ன பண்றான், தந்தை, எங்கள் தந்தை ரொம்ப சிறந்தவர், எங்கள் தந்தை மிக மேலானவர், அவர் மிக மிக உயர்ந்தவர், அவரை மாதிரி யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டே இருந்தான்னா தந்தை வந்து ஆஹா என்னை எவ்வளவு புகழ்கின்றான், அடாடாடா இவன் அல்லவா உண்மையான மகன், என்னை எவ்வளவு தூரத்துக்கு என் மீது பாசம் பொழிகின்றான், நேசம் பொழிகிறான் அப்படின்னு பாராட்டுவாரா? நான் உன்னை என்ன சொன்னேன், என்ன வேலை கொடுத்த, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாரா? உண்மையான தந்தை என்ன செய்வாரு? நான் என்ன சொன்னேன், நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற கேட்பாரா மாட்டாரா? ஆக அன்புக்குரியவர்களே, ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆக சஹாபா பெருமக்கள் வெற்றி பெற்றார்கள். என்ன தெரியுமா காரணம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற வழியில் நடந்தார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டவருடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒன்று, அவர்கள் திருக்குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். இரண்டாவது, தஸ்கியா பண்ணாங்க. இந்த குர்ஆனை கேட்டு வர்றாங்க இல்லையா, அவர்களை தூய்மைப்படுத்தினார்கள். மூன்றாவதாக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள், விவேகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். ஆனா நாம் இன்றைக்கு அந்த பணிகளை செய்கின்றோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆக நமக்கு வந்து நம்முடைய பிள்ளைகளை மக்தப் மதரசாவுக்கு அனுப்புகின்றோமா? பிள்ளைகள் குர்ஆன் ஓதுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோமா? ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்க்கின்றோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆங்கிலத்தில் சேருங்க, நல்லா படிக்கட்டும், நல்லா முன்னேறட்டும், பெரிய ஆளாகட்டும். ஆனா அடிப்படை என்ன இருக்கணும்? அடிப்படை என்னங்க இருக்கணும்? தீன் இருக்கணும். ஆக தீன் இல்லை என்றால், குர்ஆன் இல்லை என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் எப்படி மூமினாக இருக்க முடியும்? அவன் எப்படி டாக்டரா இருக்க முடியும்? அப்ப தீனுடைய படிப்பு இல்லாத டாக்டராக இருந்தா அவன் நார்மல் டெலிவரி சிசேரியன் ஆகி காசை வாங்கி பையில போடுவானா மாட்டான்னா? அவன் எல்லாத்துக்குமே எழுதுவான், அதுக்கு டெஸ்ட் பண்ணு, இதுக்கு டெஸ்ட் பண்ணு, அங்கேருந்து லேப்ல இருந்து கமிஷன் நேராக டாக்டருக்கு போவோம். 8000 ரூபா அவங்கள்ட்ட பில் பண்ணா 3000 யாருக்கு போவோம்? டாக்டர் சோ ரஹமத்துல்லா பரக்கத்துல்லா இருந்தா கோச்சுக்காதீங்க, நான் பொதுவா நான் சொன்னேன். ஆக போகுமா இல்லைங்களா? அப்ப என்ன டாக்டர் பேரு நீ வசிக்கிறதுல டாக்டர் கிடையாது, அமல் எப்படி இருக்குது? ஆக இன்ஜினியரா இருந்த இன்ஜினியர் எப்படி இருக்குன்னா, வெறும் வந்து சிமெண்ட்டுக்கு பதிலா மண்ணை போட கமிச்சுன்னா கட்டில 3ஆவது நாள் பிரிட்ஜ் கீழே உழுதா இல்லைங்களா? பல கட்டிடங்களை உழுதா இல்லைங்களா? அதுக்கெல்லாம் யாரு காரணம்? அது அன்புக்குரியவர்களே, நம்முடைய நோக்கம் டாக்டர்களை உருவாக்குவதல்ல, இன்ஜினியர்களை உருவாக்குவதல்ல, அதாவது தீன்தாரான டாக்டர்கள் உருவாக வேண்டும். அதான் இங்க முக்கியம். மார்க்கத்தின் அடிப்படையிலே உறுத்தான இன்ஜினியர்கள் உருவாக வேண்டும். அவங்க தான் நேர்மையா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் போனா தானங்க வந்து நேர்மையா லஞ்சம் வாங்காம இருப்பான். இப்ப வக்ஃப் போர்டை பத்தி நேற்றெல்லாம் எல்லாமே கொடுத்தோம், அல்ஹம்துலில்லாஹ். கணிசமான மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பாராளுமன்றத்திலே அந்த முன்மொழியப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா 2024 நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் நம்ம செஞ்சிட்டோம். வக்ஃபை பத்தி நீங்க யாராவது சொல்லுங்க, இல்லைங்க எங்க வக்ஃப் போர்டு ரொம்ப நல்லா போடுங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு ஊழல் நிறைந்தது எதுவுமே கிடையாது. இந்த ஃபைல் இங்க நீங்க போனா கூட லஞ்சம், அங்கிருந்து வந்தாலும் லஞ்சம், இங்கிருந்து போனாலும் லஞ்சம். அப்ப எப்படி இருக்கும்? அப்ப நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வக்ஃப் பண்ணாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி. இப்ப நம்ம அரசை எதிர்க்கிறோம், அது வேற. இப்ப நம்ம என்ன சொல்றோம், பாய் நாங்க எங்களுக்குள்ள சண்டை போட்டுப்போம்பா, எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். அதை நம்ம செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே நாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வீணாய் போய் கிடக்கிறதா இல்லைங்களா? ஆக பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊர்ல பள்ளிவாசலுக்கு சொந்தமான, தர்காக்கு சொந்தமான வக்ஃப் கடைகள் இருக்கின்றன. சரியா? அந்த வக்ஃப் போர்டு கடையில வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பள்ளிவாசல் கமிட்டி, தர்கா கமிட்டி உட்கார்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம் போடுறாங்க?
500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்ப ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்கிறீங்க, 20 வருஷமா அதே 150 ரூபா கொடுக்குறீங்க, இது எப்படிப்பா நியாயம்? ஒரு 500 ரூபாய் கூட்டுறோமா? ஆனா மார்க்கெட் வேல்யூ பல ஆயிரம். அந்த கடையை நீங்க விட்டீங்கன்னா 10,000 15,000 போவோம். வெறும் 500 ரூபாய் கூட்டினாங்க. எப்படி அப்படி கூட்டலாம் ஆச்சா பூச்சான்னு சொல்லி ஒரே கதறி கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டா ஒரு கருத்து என்ன வந்துச்சுன்னா, நான் கூட சொன்னேன், என்னங்க பாவங்க 20 வருஷமா இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க போல தெரியுது, இருந்துட்டு போட்டுமே, யாரோ இருக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க இருந்தா என்ன? அப்ப சொன்னாரு, ஹஜ்ரத் ஒரு விஷயம் தெரியுமா, அவன் 150 ரூபா கொடுக்குறான், அது என்ன பண்றாங்கன்னா அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறான், வாடகை 12,000 ரூபா வாங்குறான், அத பள்ளி கொடுக்கறது 150 ரூபா. இது நியாயம் தானே? எவ்வளவு பெரிய குடும்பம் இது! பள்ளிவாசல் எதிர்க்க, தர்காக்கு எதிர்க்க. ஆக ஒரு பக்கத்துல நீங்க பார்த்தீர்களா, யார் அதிகமா சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கத்தை விட அதிகமாக யார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? இந்த பள்ளியினுடைய தர்காவினுடைய பொறுப்பாளர்கள். அதை நம்ம பார்க்கணுமா இல்லைங்களா? ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே பிடிப்பட்ட அந்த பொருட்களை பாதுகாப்பதற்கு ஒரு தோழரை நியமிக்கிறார். கர்கரா ரலியல்லாஹு அன்ஹு என்பது அவருடைய பெயர். அப்ப அவரு இறந்து போயிடுறாரு. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, இல்ல அவர் ஷஹீத் ஆயிட்டாரு, அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்யறாரு, கொல்லப்பட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் நரகவாசி. ஏன்னா அந்த பாதுகாக்கப்பட்ட பொருள் இருந்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு போர்வையை எதை மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய ப்ராப்பர்ட்டியோ அதை பாதுகாப்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நியமித்தார்களோ அதுல அமானத்தில் என்ன பண்ணாரு, ஹியானத் பண்ணாரு, மோசடி பண்ணாரு. நீங்க கேட்கலாம், என்னங்க ஒரு பெட்ஷீட்டை எடுத்ததுக்கு போய் நரகத்துல போடணும் அல்லாஹ் தஆலா, என்ன இது இவ்வளவு ஒரு ரொம்ப கடுமையா இருக்குது? அன்புக்குரியவர்களே, அந்த பெட்ஷீட் எவ்வளவு ரேட்டு, சின்ன இதுவா பெரிய இதுவா என்பதில்ல, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஆக மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருந்து அவர் கையாடல் செய்ததால அல்லாஹ் அவரை நரகத்திலே போடுவான். முஸ்னத் அஹ்மத் 6வது வேல்யூம் நேத்து வெளியிட்டாங்க. இங்க கூட அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, பல பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா, அநியாயமாக யார் அநியாயமாக சிறிதளவு நிலத்தை பிறரிடமிருந்து அபகரித்துக் கொள்கிறார்களோ, பள்ளிவாச நிலமா இருக்கலாம், தர்கா நிலமா இருக்கலாம், மற்றவங்களுக்குள்ள ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். அதாவது வக்ஃப்னா என்னங்க, நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தானேங்க, அவங்க தீனுக்காக மார்க்கத்துக்காக கொடுத்தது தானே. அதை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பார் என்று சொன்னால், பூமியின் 7 அடுக்கு கீழே அவர்களை புதைத்து விடுவான் என்பதாக முஸ்னத் அஹ்மதிலே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஒரு கடுமையான தண்டனை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமானியத்திலே மிகச் சிறப்பான முறையில் இருந்தார்கள். அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாத அந்த தோழர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, தாராளமான முறையிலே இறைவனுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய மக்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மாற்றினார்கள். ஆக ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக எல்லா விதமான பாவத்திலும் அந்த அரபு நாட்டு மக்கள் மூழ்கி இருந்தார்கள். மது ஆறாக பெருகி கொண்டிருந்தது, விபச்சாரம் அங்கே சர்வசாதாரணமாக இருந்தது, கொலை கொள்ளை கற்பழிப்பு ஏமாற்றுதல் பொய் சொல்லுதல் மோசடி செய்தல் வாக்குறுதி மீறுதல் சின்ன பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தல், இப்படி எத்துணை பாவங்கள் உண்டுமோ அத்துணை பாவங்களையும் செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை அப்படியே மாற்றினார்கள். பாருங்க, பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடறாங்க, அவங்க போய் கொன்னுடுவாங்க. இப்ப நம்ம பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் பொம்பளை புள்ள பிறந்தா நம்ம என்ன கேட்போம், புள்ள பிறந்துச்சான்னு கேட்போம் முதல் இது. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்ன வரும், நார்மல் டெலிவரியான்னு கேட்போம் இல்லைங்களா? ஆமாங்க நார்மல் டெலிவரிங்க, அது சிசேரியன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்போம், அந்த பிள்ளை எப்படி அழகா இருக்குதா, அப்பா அம்மா இருக்குதா, அம்மா அம்மா இருக்கா, சும்மா பேசுவோம். பொதுவாக குழந்தை பிறந்துருச்சுனால அப்புறம் நலமா இருக்காங்க, தாயும் செய்ய நலமா அப்படிலாம் பேசுவோம். ஆனா அரபு நாட்டில் குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்பான் முதல் கேள்வி. அந்த அந்த பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்பான், முடிச்சியான்னு கேட்பான். என்ன அர்த்தம்,
என்ன பொருள்? ஆக புதைத்து விட்டாயான்னு கேட்பான். இல்லைன்னு சொன்னா ஏதோ செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதை போல, என்னப்பா நீ அதை உடனே செய்ப்பா, ஏன்பா இதுக்கு போய் இவ்வளவு தாமதப்படுத்துற, உடனடியாக கொள்ள வேண்டியதுதானே அப்படின்னு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு, அவசரப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரபு நாட்டு சமூகம் அந்த அளவுக்கு கீழ்தங்கி இருந்தது. கேவலமான செயலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான சமுதாயமாக மாற்றினார்கள். பெண் குழந்தைகளை கண்ணியமாக மாற்றினார்கள். வைதா புஷ்ர அஹதகும் பில் உன்ஸா ஸல்ல வஜஹு முஸ்வத்தா வஹுவ கஸீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறார், பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் அவர்கள் முகமெல்லாம் சிவந்து விடும், துக்கம் தொண்டை குழி அடைத்துக் கொள்ளும் என்பதாக வர்ணிக்கிறது குர்ஆன். ஆக இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், அல்லாஹ் சொல்றான் பெண் குழந்தை பிறந்தது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால், குட் நியூஸ் அப்படிங்கிறான். அது கேவலமான செய்தி அல்ல. பொம்பளை புள்ள பிறக்கிறது, ஏன்னா அரபு நாட்டு மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா அது கேவலம், ஏன்னா அடுத்தவன்ட்ட போய் நம்ம நிக்கணும், அதே ஆம்பளை பிள்ளையா இருந்தா நமக்கு அதை செய்வான் இதை செய்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. எனவே பெண் பிள்ளையை அவர்கள் வெறுத்தார்கள். அப்படிப்பட்ட வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளைகளை விரும்பக்கூடிய சமுதாயம் மாத்தினாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களில் யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அவருக்கு நல்ல முறையிலே படிப்பு கொடுத்து, நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து, சிறந்த முறையிலே வாழ்க்கை துணை அமைத்து தருகின்றாரோ அவரும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அருமையான வார்த்தை. 3 விஷயம் செய்யணும்: தாலிமு, தர்பியத்து, நல்ல வாழ்க்கை என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு அமைச்சு கொடுக்கணும். அமைச்சு கொடுத்தா சொர்க்கத்துல என்னோட இருக்கலாம். அப்போ அங்க ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, 2 பொட்ட புள்ள இருக்குதுங்க, எனக்கும் நான் அதே மாதிரி வளர்த்தா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. உனக்கும் கிடைக்கும். அந்த அறிவிப்புல வருகிறது, யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, நான் அதனிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டால், நீங்கள் சொன்னது போல் செய்தால் எனக்கும் சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டிருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாம் என்று சொல்லி இருப்பார்கள். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சமுதாயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி தந்தாங்க. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுத்தார்கள். அதை நாம் இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். இஸ்லாம் கொடுத்திருக்குது. இந்த பாய்மார்கள் தாய்மாரை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, பள்ளிவாசல சேர்க்க மாட்டேங்கிறாங்க, மீலாதுல சேர்க்க மாட்டேங்கிறாங்க, ஜும்மால சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற பொழுது சஹாபாக்கள் நிற்பாங்க, ஆம்பளைங்க நிற்பாங்க, அதுக்கு பின்னாடி சிறுவர்கள் நிற்பாங்க, அதுக்கு பின்னாடி பெண்கள் நிற்பாங்க. பாருங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது நீண்ட வசனங்களை ஓத வேண்டும் என்று என்னுடைய மனசு விரும்பும். அவனுடைய ஃபீலிங்கை பாருங்க. நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது, நான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய அத்தியாயத்தை ஓதணும் அப்படின்னு நான் நினைப்பேன், நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா சின்ன பிள்ளைகளுடைய அழுகுரல் கேட்ட உடனேயே நான் தொழுகையை சுருக்கிக் கொள்வேன் அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அவ என்ன தெரியுது, கை குழந்தையோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்பதானே இது நடக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, அந்த குழந்தை அழுது இருக்குது. எனவே அந்த நான் ஏன் தொழுகையை சுருக்கினேன் என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய தாய்க்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது, அவள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக, கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நான் தொழுகையை சுருக்கி கொண்டேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு அற்புதமான விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேத்தியை என்ன பண்றாங்கன்னா, உமாமா ரலியல்லாஹு அன்ஹாவை அப்படியே தோள்ல வச்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்து தொழுவாங்க. தொழும்போது எப்படின்னா சஜிதா பண்ணும்போது என்ன செய்வாங்க, இறக்கி கீழே வைப்பாங்க. அப்படியே மடியில வச்சுக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க. அப்புறம் குர்ஆன்ல சஜிதாவுடைய வசனம் வரும்போது எடுத்து என்ன செய்வாங்க, வச்சுக்கிட்டு சஜிதா பண்ணுவாங்க. ஆக குழந்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு அனுமதித்தார்கள். துருக்கி பள்ளிவாசல்ல ஒன்று எழுதி வச்சிருக்காங்க, எந்த பள்ளிவாசலில் குழந்தை சத்தம் கேட்கவில்லையோ அந்த சமுதாயம் மூத்தா போச்சு எழுதி. நம்ம வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க, பிள்ளைங்க வரணும். அதாவது ஒரு ஜிந்தா ஹௌம், ஒரு உயிர் துடிப்பான ஹௌம் எது தெரியுமா? ஒரு ஒரு மகளா ஒரு தீன்தாரா இருக்குது அப்படின்னா எங்க எப்ப தெரியுமா டெஸ்ட் பண்ணோம், சுபு தொழில் பார்க்கணும். சுபு தொழில ஆண்களும் இருக்கிறாங்க, சிறுவர்களும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, 7 வயசு ஆச்சுன்னா உங்க பையனை தொட கூட்டுவாங்க. 10 வயது ஆகிவிட்டால் உங்கள் பையனை தொட வரவில்லை என்றால் அவனை அடித்து தொடுக்கி இழுத்துவார்கள். சொன்னாங்களா இல்லைங்களா?
கண்ணியத்துக்குரியல நம்ம என்ன பண்ணனா பிள்ளைகளை போன்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான்றாங்க. எவ்வளவு பெரிய உல்டா பாருங்க. இப்ப நமக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெருவில் நடந்து போனா சிறுவர்களை பார்த்தால் இவர்கள் சலாம் சொல்லுவார்கள். சில பக்கம் அப்படியே குடிஞ்சுப்பாங்க குதிரை மாதிரி, பிள்ளைங்க மேலே ஏறி உட்காருவாங்க. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சஜிதாவுக்கு போனவங்க சஜிதாவில் எந்திரிக்கல. பின்னாடி சஹாபாக்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு. என்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கலையா, என்ன செய்ய இப்படி தொழுகையில இருக்கிறாங்க. அவர் ரொம்ப நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க, சஹாபாக்கள் எந்திரிக்கிறாங்க, தொழுகை முடிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தொழுகை முடிச்சிட்டாச்சு. முடிச்சுட்டு கேட்கறாங்க, ஆமா யார சொல்ல நீங்க வடக்கத்துக்கு மாறா ரொம்ப நேரம் தொழ வச்சிங்களே, சஜிதாவில் ரொம்ப நேரம் இருந்தீங்களா, என்ன காரணம்? இல்ல நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது என் பேரை வந்து தோல்ல உட்காந்துட்டாரு, அவர் குதிரை மாதிரி என்ன செஞ்சாரு, என்ன இது பண்றாரு. அப்ப குதிரை நிக்கணும்ல, நின்று பண்ண அதுக்கப்புறம் தானே பேரை இறங்குவாரு. ஆக நான் உடனே எந்திரிச்சிட்டா அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடும், உடனே எந்திரிச்சா அவருக்கு மனசு என்ன செய்ய பண்ணும், சங்கடப்படக்கூடாது என்பதற்காக நான் சஜிதாவை நீட்டிக் கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, குழந்தை சத்தம் கேட்டா தொழுகையை சுருக்கி கொண்டேன்றாங்க, குழந்தை மேல ஏறுற சஜிதாவை நீட்டிக் கொண்டேன்றாங்க. இன்னும் ஒரு சும்மா ஒரு நீங்க கற்பனையான கேட்கிற ஒரு கேள்வி கேட்கிற, உங்க வீட்டுல பள்ளியில கொடுங்க, உங்க வீட்டுல தொழுதுகிட்டு இருக்கு, 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தொழுறீங்க, ஜமாத்தா தொழுறீங்கன்னு வச்சுக்காங்க. உங்க பேரப்புள்ள வந்து மேல ஏறிடுச்சுன்னா தொழுக முடிஞ்சு என்ன நடக்கும், பதில் போறே நடக்கும் வீட்டுக்குள்ள. அறிவு இருக்கா? பிள்ளைகளை எப்படி வைக்கணும் தெரியல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா தூக்கி உள்ள ரூம்ல போட்டு லாக் பண்ண வேண்டியதானே. எல்லாம் வந்து இருக்கிறாங்கல்ல, எவ்வளவு பெரிய இது நடந்துகிட்டு இருக்கு, என்ன பெரிய வெண்டகம் நடக்குது, என்னையா நடந்துருச்சு. நீ சந்தோஷப்படணும்ப்பா, புள்ள வந்தா சந்தோஷப்படணும். அன்புக்குரியவர்களே, ஏன் கேட்டீங்கன்னா இந்த பிள்ளை தொழுகையாளியாக உருவானால் அவன் நல்லா வருவான். பள்ளிவாசல் மாதிரி வெறும் வயசானவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடம் அல்ல, வாலிபர்கள் வர வேண்டும், இளைஞர்கள் வர வேண்டும், குழந்தைகள் வர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, துருக்கில ரமலான்ல நீங்க எப்பவுமே அங்க இருக்கும், குறிப்பா ரமலான்ல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு இருக்கும். ஆண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட், பெண்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர்ல என்ன பண்ணுவாங்கன்னா தனியா அவங்களுக்குன்னு பிளே ஏரியான்னு ஒதுக்கி இருப்பாங்க, விளையாட்டு ஏரியா. எப்படி நம்ம வந்து இமாம் போடுறோம், துணை இமாம் போடுறோம், மோதினார் போடுறோம், சந்தா வசூல் பண்றதுக்கு கலெக்ஷன் பண்றதுக்கு போறோம், பெருக்கிறதுக்கு பாத்ரூம்கள் போறோம், 7-8 பேர் போடுறோம் வச்சுக்கோங்க. பல ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு ஏற்ற மாதிரி 4-5 ஸ்டாஃப். துருக்கில என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க வந்து தராவிக்கு போறீங்க, இப்ப வந்து கார்ல போறீங்க, அங்க போய் என்ன பண்றீங்க, நீங்க போறீங்க, நீங்க பாட்டுக்கு உங்க இடத்துக்கு போலாம், உங்க மனைவி பாட்டுக்கு அவங்க லேடிஸோட சேர்ந்து என்ன செய்யலாம், அங்க போய் தொழுவலாம். பிள்ளைங்களை அங்க விட்டுட்டு போனா அவங்க பிள்ளைங்க விளையாடுறது, சாக்லேட்டு பிஸ்கெட்டு முறுக்கு எல்லாம் கொடுத்துட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது செய்யல, பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க. எப்படி நீங்க செருப்பு போட்டுட்டு டோக்கன் வாங்கிட்டு நீங்க போறீங்களோ, அந்த டோக்கன் கொடுத்தா செருப்பு எடுத்துட்டு போறீங்களோ, அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், நிம்மதியா குழந்தைய விட்டுட்டு நீங்க தீர்ந்த இபாதத் பண்ணலாம். அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அப்படிப்பட்ட ஹோம் இருந்தா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த புள்ள பள்ளிவாசலை பார்ப்பான், அந்த புள்ள காதல தொழுகைனா என்னன்னு தெரியும், ருக்குனா என்ன, சஜிதானா என்ன, கிராத்னா என்ன, துவானா என்ன, ஜிக்ர்னா என்ன, திலாவத்னா என்ன, சின்ன பிள்ளை கத்துக்குவான். நீங்க சொல்ல வேண்டாம், அவன் பார்க்கறான். ஓ இப்படி தொழுணும் போல தெரியுது, ஓ இப்படி சொன்னா ஆமீன் சொல்லணும் போல தெரியுது, பார்த்து தெரியுதா இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த பிள்ளைகள் நல்ல தக்வாவான பிள்ளையா வருது. நீங்க மார்க்கத்துல ரொம்ப உயர்ந்தவங்க எல்லாம் எப்படி உருவாகினான்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசலோட தொடர்பு இருக்குதா இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு வரக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்குவது நம்முடைய கடமை. ஏன்னா அவங்கதான் வருங்காலத்துல சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருந்தாங்க. இன்னும் சொன்னாங்க, யார் வந்து பிள்ளைகளிடத்திலே நீங்கள் பேரம், அதாவது நீங்கள் வந்து சமதளமாக நடத்த வேண்டும், சமமாக நடத்த வேண்டும், பிள்ளைகளிடத்தில் ஏற்ற இறக்கம் காட்டக்கூடாது. நோமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றேன், யார சொல்ல, என் பையனுக்கு நான் ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கேன், ஒரு அன்பளிப்பு, அதை உங்க கையில கொடுக்கணும், உங்க மூலமா கொடுக்கணும்னு என்னுடைய மனைவி விரும்புகிறாள், நீங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் வீட்டுக்கு வர்றேன், அந்த பிள்ளைக்கு கொடுக்குறேன், ஆனா எல்லா பிள்ளைகளும் கொடுக்குறியான்னு கேட்டாங்க.
உன் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்குறியா, இந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுக்குறியான்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, யார சொல்ல, இல்ல இந்த ஒரு பையனுக்கு மட்டும்தான். அப்ப நான் வரமாட்டேன். சுப்ஹானல்லாஹ். பிள்ளைன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், எல்லாரும் வந்து என்ன செய்யணும், சமமான முறையிலே அதனை வளர்க்க வேண்டும். அதற்கு உரிமைகளை கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் காயப்படுத்தக்கூடாத உள்ளங்களை. அப்ப மம்மி நம்ம டேடியும் நம்ம மேல என்ன செய்யறாங்க, சமமா நம்ம நடத்துறாங்க அப்படிங்கிற உணர்வு வரக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ரசூலுல்லாஹ் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தவர்கள், இன்னொரு தொடையில உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தவர்கள். ரெண்டு பேரும் வச்சு சொல்றாங்க, யா அல்லாஹ், இவர்கள் ரெண்டு பேரையும் நான் நேசிக்கிறேன், இவங்க ரெண்டு பேரையும் நான் சமமாக அன்பு கொடுக்கிறேன், இவங்களுக்கு கிருபை புரிவாயாக. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. ஆக அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளிடத்திலே நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும், நீதியாக நடக்க வேண்டும். ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும். இது ரெண்டாவது. மூன்றாவது வந்து பிள்ளைகளை வளர்ப்பதிலே சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு அறிஞர்கிட்ட ஒரு அம்மா போனாங்களாம். 7 மாசம் குழந்தைய தூக்கிட்டு போறாங்க தர்பியத் கொடுக்கறதுக்கு, பயிற்சி கொடுக்கறதுக்கு. அதுல போய் ஹஸ்ரத், இந்த மாதிரி என் பிள்ளை நீங்க பயிற்சி கொடுங்க. அவர் கேட்கிறாரா, பிள்ளைக்கு எத்தனை மாசமா ஆச்சுங்க? 7 மாசம். ரொம்ப லேட்டா வண்டியம்மா அப்படிங்கிறாரா. சுப்ஹானல்லாஹ். டூ லேட், நீ லேட்டா வந்துட்ட. ஆக தர்பியத்து எங்க வரணும்னா கர்ப்பத்திலேயே வரணும். ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க உண்டாக்குன அவங்களுடைய அம்மா இம்ரானுடைய மனைவி, ரப்பி இன்னி நஸர்து லக மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்த ஸமீஉன் அலீம் துஆ செஞ்சாங்க. சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான், யா அல்லாஹ், என் வயிற்றில் உள்ளதை நான் இறைவனுக்காக உனக்காக அர்ப்பணித்து விட்டேன், இதை ஏற்றுக்கொள்வாயாக. ப்ராசஸ் எங்க ஆரம்பிக்குது? கர்ப்பத்துல. நம்ம செய்யறோமா? நம்ம தேவையில்லாத செய்யறோம். எல்லாமே உள்டா தானே. கல்யாணத்துல இருந்து எதெல்லாம் இஸ்லாத்துல இல்லையோ அதெல்லாம் ரொம்ப பெருசா செய்வான். எதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குதோ அதை இவன் செய்ய மாட்டான். உதாரணமா பாருங்களேன், வாத்து நிசா சந்தகாத்து என்ன நிகழா, நீங்க மனமடிக்க போற பெண்ணுக்கு தாராளமாக கொடுங்கள். தாராளமா வாங்கணும் கேட்டா, இல்லைங்க நமக்கெல்லாம் கொடுத்து பழக்க, நம்ம கவுமே வாங்குறதாங்க. எங்க அப்பாவுக்கு இவ்வளவு வாங்கினாங்க, எங்க அண்ணாவுக்கு இவ்வளவு வாங்கினாங்க, இவருக்கு இவ்வளவு வாங்கினாங்க. இவன் என்ன அல்லாஹ் சொல்றான் குடுன்றான், இவன் என்ன சொல்றான் கொடுக்க மாட்டேன், நான் வாங்க மாட்டான். அப்ப எப்படிங்க அது சரியா வரும்? அப்ப எப்படிங்க பரக்கத் தரும்? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களும், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ செய்வாயாக. துஆலாம் ரைட்டு, நீ கேக்குறிய, நீ ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா பத்தி என்னைக்காவது படிச்சிருக்கியா? கதீஜா ரலியல்லாஹு தஆலா எப்படி வாழ்ந்தாங்கன்ற பத்தி உனக்கு தெரியுமா? அப்ப அந்த மாதிரி நீ பிள்ளைய வளர்த்தாலே நீ அப்படி துஆ கேட்கணும். அப்பதானே அது கபூல் ஆகும். தெரிஞ்சுதானே கேட்கணும். அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இல்வாழ்க்கையிலே ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்தாங்கன்னா, ஆனா ஹைரும் மின் அஹ்லி அப்படின்றாங்க, என்னுடைய குடும்பத்தவரை நான் தான் சிறந்தவன். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான 2 டைப் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஒரு சாரார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கே வரமாட்டான், அவனுக்கும் தொழுகைக்கு ஜும்மாக்கு வரது ரொம்ப ஜாஸ்தி. ஒருத்தர் பெருமையா சொன்ன, ஈத்கோசம் வாஜாத்தி போய் அப்படின்னு, நான் பெருநாளைக்கெல்லாம் வந்துடுவேன், அது நான் நோம்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் நான் முன்னாடியே வந்துடுவேன், மற்றதில் வரமாட்டேன். சில பேர் வாரம் வீக்லி ஒன்ஸ் வருவாங்க. அது மாதிரி வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ இங்க நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும், நம்மளுடைய தீன் எப்படி இருக்கிறது அப்படிங்கறது நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆக திருமணம் என்று வருகின்ற பொழுது எல்லா விஷயத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான முறையில சுட்டி காமிக்கிறார். காமிச்சாங்களா இல்லைங்களா? எங்க ஒரு பெண்ணை பார்க்கறதுல இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா மாலிகா, ஜமாலிகா, ஹசபிகா அப்படிங்கிறாங்க. அதாவது மாலுக்காக, செல்வத்துக்காக ஒரு பெண்ணை மனம் முடிக்கலாமா? முடிக்கலாம். அழகுக்காக ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக மனம் முடிக்கலாமா? மனம் முடிக்கலாம். குடும்ப பாரம்பரியத்துக்காக, நல்ல குடும்ப ஃபேமிலி பேக்ரவுண்டு, மனம் முடிக்கலாமா? மனம் முடிக்கலாம். ஆனா எல்லாத்தையோட சேர்ந்து தீனிகா அப்படிங்கிறாங்க. நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை என்ன செய், மணந்து கொள் அப்படிங்கிறாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அங்க நம்ம வந்து மார்க்கத்தை பேற்றமா, நம்ம முதல்ல என்ன பாக்குறோம்? ரொம்ப அழகா இருக்கிறாளா அதை பாக்குறப்பா இல்லைங்களா? எத்தனை பவுன் தேரும்? இப்ப என்ன கோடு வெள்ளம் வச்சிருக்கீங்க, 50 50 100 100. என்ன ஒண்ணும் புரியல, என்னப்பா 50 50 என்னங்க பேசுறீங்க? 50 50னா 50 லட்சம் கொடுக்கணும்.
50 பவுன் கொடுக்கணும். அதை செலவழிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இருக்குதான்னு பாக்குறாங்களா இவங்க? அதாவது வீடா இருக்குதா, காரா இருக்குதா, சொத்தா இருக்கிறதா, எப்படி இருக்கிறது அப்படிங்கறத என்ன செய்யறாங்க இவங்க தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த வார்த்தைகள். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து கொடுத்து முடி அப்படிங்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகியோடு எப்படி இருந்தாங்க நீங்க பாருங்க. எந்த அளவுக்குன்னா அவ்வளவு தூரத்துக்கு ஒரு இணக்கமா இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு பணிவிடை செஞ்சாங்கன்னா, இவர்களுடைய சிறப்பை பார்த்து, இவருடைய ஹித்மத்தை பார்த்து, இவருடைய பணிவிடையை பார்த்து அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு நீங்க போய் சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, கதீஜா நாயகி வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே நான் சலாம் சொன்னேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆக பெண்களை அதிகமாக கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஈர கொலை அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப நேசிக்கிறேன். அந்த ஃபாத்திமாக்கு எவ்வளவு பயிற்சி கொடுத்தாங்க தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்ச பிறகு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வீட்டுல ஹசன் ஹுசைன் பையன்லாம் வந்துட்டான், கெஸ்ட்டுங்க வர்றாங்க, விருந்தாளிங்க வர்றாங்க, நான் ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்கிறேன், எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்குது, கையெல்லாம் தண்ணி எடுத்து காப்பு காய்ச்சி போயிடுச்சு, உங்ககிட்ட வந்து பைத்துல் மால்ல சில பேர் வந்திருக்கிறாங்களா, பணியாட்கள் வந்திருக்கிறாங்களா, யாராவது ஒரு பெண்மணிய எனக்கு உதவியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. ஒரு தந்தை கிட்ட மக வந்து கேட்கறது தப்பு இல்லை தானே. அது ஒரு அரசுல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் வந்து பெரிய தலைவர், அவங்க தான் எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி, அவங்க தான். அவங்கள்ட்ட தான் ரெக்வஸ்ட் பண்றாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மகன் நினைச்சு கொடுத்தாங்களா? கொடுக்கல. என்ன சொன்னாங்க, ஃபாத்திமா உனக்கு ஒரு வேலைக்காரியை விட அதிகமாக பலமுள்ள ஒரு தரிக்காவை, ஒரு விஷயத்த, ஒரு ஆலோசனை நான் சொல்லிட்டான்னு கேட்டேன். சொல்லுங்க தந்தைன்னு கேட்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இந்த பார், நீ தூங்க போறதுக்கு முன்னாடி 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லு, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 33 முறை அல்லாஹ் அக்பர் சொல்லு. சொன்னாங்களா இல்லைங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எண்ணி பார்க்க தன் மகளை எப்படி வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை நலம் விசாரிக்க போறாங்க. நம்ம நலம் விசாரிக்க போனா பொதுவா நம்ம என்ன கேட்போம், எப்படி மாமனார் எப்படி நடத்துறாரு, மாமியார் நல்லமா நடத்துறாங்களா, சாப்பாடுலாம் நல்ல மாதிரி போடுறாங்களா, எப்படி நல்லா கவனிக்கிறாங்களா, வீட்டு வசதிலாம் எப்படி இருக்கு, இதான பொதுவா நம்ம கேட்போம். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, தஹஜ்ஜுத் தொழுவியான்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன கேள்வி பாருங்க. ஆக ஏன்னா நீ ஏன் மகள்ல நான் உன்னை பயிற்சி கொடுத்து வளர்த்தனா இல்லையா, நீ தஹஜ்ஜுத் தொழுகிறாயா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆக எவ்வளவு ஒரு பொறுப்பான தந்தையாக இருந்தாங்கன்னா, திருமணம் முடித்து கொடுப்பது மட்டுமல்ல, திருமணத்துக்கு பிறகும் கூட அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உண்மையான தந்தையாக இருக்க வேண்டும் என்பதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு இருந்தாங்களா இல்லைங்களா? நம்ம பார்க்கிறோமா இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒழுக்கம் எங்க இருக்குது குடும்பத்துல? நீங்க என்ன பிரச்சனைங்க? நீங்க பாத்தீங்கன்னா பெரிய முஸ்லீம் மஹல்லா எடுத்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அப்படிதான் என்னுடைய நெருங்கிய நண்பர் பேராசிரியர் பீச்சுக்கு போறாங்க. பீச்சுக்கு போனா ஒரு புர்கா போட்ட பொண்ணு அப்படியே ஒளியுது. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கயிறு கட்டி, கருப்பு இதை கட்டிட்டு சந்தனம் போட்டு வச்சுட்டு ஒரு பையன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இவரை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு தெரியும் இவங்க யாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிறாங்க. இது நடக்குதா இல்லைங்களா? எத்தனை கேஸ் இருக்குது, எத்தனை இது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன காரணம்? அன்பானவர்களே, மார்க்கம் இல்லை வீட்டிலே, அதுதான். ஆக நீங்க என்னதான் நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி நம்ம எல்லாம் பேசினாலும் சரி, பள்ளிவாசல் பிரம்மாண்டமா வந்தாலும் சரி, வீட்டுல பெண்களை சரியான முறையில் வளர்க்க வேண்டும், ஆண்களை சரியான முறையில் வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம சம்பாதிச்சதுலாம் ஒண்ணுக்குமே இல்லாம ஆயிடும். ஒரு கல்வி, ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு, பாய் உங்க கேஸாப்பே டெய்லி வருது ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற. நீங்க சாயங்காலமா நீங்க போனீங்கன்னா சென்னையில் உள்ள பெரும்பாலான போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஏரியா பேர்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாத்தீங்கன்னா ஒரு 4 புர்கா இருக்கு. நீங்க போய் சும்மா போய் பாருங்களேன். அப்படியே நீங்க சும்மா போனீங்கன்னா அங்க 4 புர்கா, இங்க 4 புர்கா, இங்க 4 புர்கா, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. ஆக பிரச்சனை வந்தா எங்க போகணும்? பள்ளிவாசல் தானே வரணும், ஜமாத்துக்கு தானே வரணும், சரியா தனிப்பட்டு தான் நம்ம வந்து தீர்த்துக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தீர்த்துக்கலாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம். ஆக இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யார் அங்கே போறாங்க? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா,
வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். யார் நான் இறக்கி அருளிய சட்டங்கள் படி வாழ்க்கை நடத்தவில்லையோ, அந்த சட்டங்களை பின்பற்றி நடக்கவில்லையோ, அவர்கள் அக்கிரமக்காரர்கள். இன்னொரு இடத்துல அவர்கள் ஃபாசிகீன், அவர்கள் ஸாலிமீன், அவர்கள் அக்கிரமக்காரர்கள், பாவிகள், காஃபிர்கள் என்பதெல்லாம் இறைவன் சுட்டி காட்டுகிறார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய குடும்பத்தை முதல் சீரழிக்க வேண்டும். இன்னைக்கு உள்ள மிகப்பெரிய சவால் அதுதான். அதிலும் குறிப்பாக ஆம்பளை பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா அவன் பெற்றோர்கள் கட்டுப்பட மாட்டேங்கிறான், அப்பா சொன்ன கேட்க மாட்டேங்கிறான். 10ஆம் கிளாஸ் படிச்ச உடனே என்ன கேட்கிறான், அவன் என்ன கேட்கிறான், பைக்கு. எவ்வளவு பைக்கு? 1.5 லட்சம். விளங்கமாது? நான் கேட்கிறேன், நீ 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு ஒரு பையன் 1.5 லட்சம் ரூபாய் நீ பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குது? ஆக அதிவேகமாக போய் என்ன பண்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்கூல் பசங்களுக்கு நீங்க பைக் வாங்கி கொடுப்பது என்பது அவர்களை வாழ வைப்பதற்காக அல்ல, அவர்கள் வாழ்க்கையை முடிப்பதற்காக. அதான் நடக்குது. 2 பேரும் 3 பேர் போறாங்களா இல்லைங்களா? நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? சமயபுரத்தில் என்ன நடக்குது, லைலதுர்கத்தில் என்ன நடக்குது, என்ன எவ்வளவு பெரிய ஒற்றைப்படை இரவுல ட்ரிப்ளிகேன் பீச் ரோட்ல எல்லாம் பந்தோபஸ்து போட்டு பாதுகாப்புக்கு போட்டு அங்கங்க சாலை குறுக்கே தடுப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வருதா இல்லைங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு மிக மிக முக்கியமாக நாம் கருத வேண்டியது, நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய குடும்பம். இறைவன் சுட்டி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபலூன மா துமரூன் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆண்களை பார்த்து சொல்கிறான், குடும்ப தலைவரை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய மனைவி சரியில்லைன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு, உன் பிள்ளைங்க சரியில்லைன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு. எனவே உன்னிடத்தில் தான் கேள்வி கேட்கப்படும். எனவே நீ உன்னையை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமல்லாமல் உன்னுடைய மனைவி மக்களையும் உன்னுடைய குடும்பத்தவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அது அன்பானவர்களே, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் தொழுதால் போதாதுங்க, குடும்பத்தை தொழ வைக்கணும். ஆக நான் சொல்றேன் இல்லையா ஆரம்பத்துல, சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பள்ளிக்கே வரமாட்டாங்க, ஆனா குடும்பத்துல எல்லாமே அற்புதமா செய்வாங்க, எல்லா A to Z அவர் தான் ஃபேமிலியில. இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் பள்ளி தீனு மார்க்கம் எல்லாத்துலயும் இருப்பாங்க, குடும்பத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. ரெண்டுமே தப்பு. ஒன்று அதை விட்டுட்டு இங்கே ஃபுல்லாம இருக்கக்கூடாது, இதை விட்டுட்டு அங்கே முழுகவும் கூடாது. ஆக அந்த குடும்ப தலைவன் என்ற ரீதியிலே என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நீங்க தானே செய்யணும். உங்களுடைய மனைவி நீங்க தானே திருத்தணும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தானே வழிகாட்டியா இருக்கணும். ஆக நீங்க ஒரு ரோல் மாடலாக, ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க சொன்னதையெல்லாம், நீங்கள் சொல்வதையெல்லாம் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் செய்வதை பார்ப்பார்கள். நல்ல புரியுங்க. எந்த வீட்டில் காலையில சுபுகுல லைட் எரிஞ்சு குடும்ப தலைவர் பள்ளிவாசலுக்கு வராரு, குடும்ப தலைவி முசல்லா போட்டு நின்று தொழுதாங்களோ, ஆட்டோமேட்டிக் அந்த பிள்ளைங்க நிற்கும் பக்கத்தில். நிக்குமா நிக்காதாங்க? அம்மா தொழுதுகிட்டு இருந்தா அந்த குழந்தை தன்னால தக்பீர் கட்டும். அம்மா துவா செஞ்சா இந்த பிள்ளை துவா செய்யும். அம்மா அழுவதை பார்க்க வேண்டும். அம்மா நீ தொழுவன்னு சொன்ன, முதல்ல டாடி எழுப்பு, அப்புறம் நான் தொழுவுறேன் சொல்லுமா மாட்டாதா? நீங்களே பாருங்க. நீ ஏன் தொழுவுறது இல்ல, என்ன போய் தொழ சொல்றீ, கேட்குமா கேட்காதா? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல்வதை விட நாம் செய்வதை பார்க்கிறார்கள். நீங்கள் அதற்கு அழகான முன்மாதிரியாக இருங்கள். நீங்கள் தொழுங்க, உங்க பையன் வரானா இல்லையான்னு பாருங்க. நீங்க ஓதுங்க, உங்க புள்ள ஓதுறானா இல்லையா பாருங்க. நீங்க அவனை படின்னு சொல்றீங்க, நீங்க பாட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க போனை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி அவன் படிப்பான்? எப்படி படிப்பான்? அது அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு படிக்க தெரியலன்னா கூட போல, சும்மா நினைச்சு படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. விளக்குதா? அந்த பிள்ளை எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறான், ஸ்கூலுக்கு படிச்சிருக்கிறான், மகளோ உங்களால படிக்க முடியல, படிக்க தெரியல அப்படின்னா சும்மா நாச்சு நீனும் புக்கை படிக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணுப்பா. அவன்கிட்ட அவன் உட்கார்ந்து இருப்பா. என்னன்னு கேளு, என்ன பண்ணி சாப்பிடுறியா, பால் சாப்பிடுறியா, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற, ஏன் ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. அவனை தட்டி கொடுங்க, அவனை படிக்க வைங்க, அவனை முன்னேற்றுங்க. அதுதானே மார்க்கம் சொல்லக்கூடிய வழி. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் பார்த்தோம் என்று சொன்னால், அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன்.
என் பையன் ரொம்ப கெட்டிக்காரங்கன்னாரு. என்னங்க? இல்லை, என் பையன் வந்து ரொம்ப நல்லா படிப்பான், ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப டாப்பாக இருக்கிறோம் அப்படின்னா. என்ன டாப்பாக இருக்குன்னா, இல்லை வாலிபாலில் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ஃபுட்பால் எல்லாம் நல்லா விளையாடுவான் அப்படின்னா. ஃபுட்பால்னா கால்பந்து. சரி, அந்த பையனை பார்க்குறேன், பரவாயில்ல, நம்ம பையன் வந்து அப்படி இருக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ரூம்ல இருந்து கூப்பிட்டேன், நீங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டோன்னே டேபோட வரான். என்னன்னா ஃபுட்பால் விளையாடுறான். ஏன்னா ஃபுட்பால் வந்து காலில் விளையாடுறான், இவன் கையில விளையாடுறான். எங்க விளங்குமா? பாருங்க, பிள்ளைங்க கிரவுண்ட்ல போய் விளையாண்டா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும், நல்ல மாதிரி ஸ்மார்ட்டா இருப்பாங்க, நல்ல மெமரி பவர் வரும், நல்ல கிரியேட்டிவிட்டி வரும், வெற்றி தோல்வி வரும். ஒரு முறை இவன் ஜெயிப்பான், ஒரு முறை அவன் ஜெயிப்பான், பரவாயில்லப்பா. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு பழக்கம். மார்க் கம்மி அவனோட பரவாயில்ல, அவன் ஜாஸ்தி ஆகட்டும், அடுத்த மாதிரி நான் ஜாஸ்தி ஆகிறேன். அப்ப இது மாதிரி நல்ல கூட்டு பண்புகளை உருவாக்கக்கூடியதான் விளையாட்டு. ஆனால் காலால் விளையாடுகின்ற விளையாட்டை நம்ம பையன் ஆஜாருடைய மகன் எதில் விளையாடுறான்? கையில விளையாடுறான். விலகுமாது, உட்படுமாது, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அன்புக்குரியவர்களே, வீட்டுல போனா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்வாங்க. இப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்களே போய் உட்காந்துட வேண்டியதுதான். பார்த்தா அண்ணம்மா ஒரு போன் வச்சுக்கிட்டு இருக்கோம், பையன் ஒரு போன் வச்சுட்டு அங்க இருப்பான், பொண்ணு அங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. வாங்க, அவ்வளவுதான். நமக்கே டவுட் ஆயிடும், நம்ம இந்த வீட்டுக்கு தான் வந்தோமா, வேற எந்த வீட்டுக்கு போறோமா அப்படின்னு. முன்னெல்லாம் போனோம்னா, வீட்டுல எல்லாம் போனோம்னா, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களா எல்லாம் கேட்போம். முசல்லா எங்க இருக்குன்னு கேட்போம். ஏன்னா கொஞ்சம் இந்த போயிட்டு வரும்போது முன்ன பின்னாச்சுன்னா முசல்லா எங்க இருக்கு, கிப்லா எங்க இருக்கு. இப்ப போனோன்னே சார்ஜர் இருக்கா அப்படின்னு கேட்கறேன். உடனே என்ன டைப் வேணும்? என்கிட்ட எல்லா டைப் இருக்குது, உங்களுக்கு என்ன டைப் வேணும் சொல்லுங்க, நான் தானே, நீங்க உட்காருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்ப என்னன்னா, நானும் போனை பார்த்துட்டே இருக்கேன், நீனும் பாரு. அதுக்கு ஏன்டா உன் வீட்டுக்கு வரலாம், அங்க இருந்தே பார்த்துட்டு போறேன். அதுக்கு போய் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க வந்து அதையே பார்க்கணும்னா அதையே இங்கேயே வரணும், அதை அங்கேயே பார்த்துக்கலாம்ல, போன்லயே பேசிக்கலாம்ல. ஆக அன்புக்குரியவர்களே, வீடுகள் தீவுகளாக மாறிவிட்டன. அதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, ஒரு அபாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் நீங்க ஒண்ணு சொல்லலாம் இல்லைங்க, இப்ப கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் ஆன்லைன் கிளாஸுங்க, அது வந்து பெரிய முசீபத்து. முன்னாடி கொஞ்சம் பிளஸ்ஸா இருந்துச்சு, ஏன்னா எல்லாருக்கும் போன் வாங்கி கொடுத்தாச்சு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல கொடுத்தாச்சு. இப்ப என்ன ஆகுது, எல்லாரும் கையிலும் போனு. அப்போ அந்த போனை வச்சு எங்க பாக்குறோம்னா, ஹால்ல உட்காந்து பார்க்கணும். உங்க பையனோ உங்க பொண்ணோ போனை எடுத்து ரூமுக்கு போனான்னு வச்சுக்கோங்க, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். அந்த போன்ல லாக் பண்ணணும். எதுக்கு நீ லாக் பண்ற? எதுக்கு போன லாக் பண்ற? உங்க அம்மாவுக்கு தெரியும் அந்த பாஸ்வேர்டு, நீ பாடம் தானே படிக்கிற, நீ சப்ஜெக்ட் தானே படி, உனக்கு எதுக்கு நீ லாக் பண்ற? ஓப்பனாவே இங்க வச்சுட்டு போ. படிக்கிறியா உட்காந்து படி, பேசுறியா படி, ஃப்ரெண்டுக்கு தானே பேசு, நானும் பக்கத்துல உட்கார மைக்க போட்டு பேசு, சப்ஜெக்ட் தானே பேசுற. உங்க பிள்ளை 2 நிமிஷத்துக்கு மேல யார்கிட்டயாவது பேசுறான்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், பொண்ணு மட்டும் இல்ல பையனும் தெரிஞ்சிருக்கணும். அவன் யார்கிட்ட பேசுறான், அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் எங்க இருக்கிறாங்க, என்ன செய்தி. போன் வந்த உடனே டபுள் தூக்கிட்டு ரூம்குள்ள போற, போன் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போற. மொட்டை மாடிக்கு என்ன போற? எல்லாரும் வீட்டுல எங்க உட்கார்ந்து இருக்கிறான், நீ ஏன் போற? அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்திங் ராங். புரியுதா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பொம்பளை கெட்டு போறா அப்படின்னா கெடுக்கிறது யாரு? பையன். இப்ப பையன் கெட்டு போறான் அப்படின்னா அந்த பையன் கெட்டு போறது யாரு? ஒரு பெண்ணு. ஆக இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, கற்பனை 2 பேருக்கு கருப்பு. ஈமான் கொண்ட ஆண்களே உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்ட பெண்களே உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பெண்களுக்கான ட்ரெஸ் கோடு பத்தி அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். ஆக எந்த குடும்பத்தில் மார்க்கம் பேணப்படுகிறதோ அந்த குடும்பம் தான் அமைதியான குடும்பமாக, நிம்மதியான குடும்பமாக இருக்கும். ஆக வெறும் நீங்க காசு சம்பாதிக்கிறீங்க, வெறும் நீங்க வீட்டை கட்டிங்க, வெறும் ஏசியை போட்டாச்சு, வாகனம் வாங்கியாச்சு, இதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். என்ன கொடுக்கணும் அவனுக்கு? மார்க் அடிப்படையில. ஏன்னா அந்த வயசு பருவம் அப்படிப்பட்ட பருவம் தான். அப்ப அதுல நீங்க கண்காணிப்பா இருந்து அவனை தட்டி கொடுத்து, என்ன காரணம்னா இவன் அப்படியே விட்டுறான். அந்த பையன் அப்படியே விட்டு கேட்டா இவன் என்ன சொல்றான், நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், நான் தான் வாடகை கட்டிடுறேன், நான் வந்து அவனுக்கு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிடுறேன், யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்துறேன், புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், ஃபீஸ்லாம் கட்டிடுறேன், வேற என்ன செய்யணும்? தம்பி அதுக்கப்புறம் தான் செய்யணும். ஒழுங்கா படிக்கிறானா, அவன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறான்னா, ஒழுங்கா காலேஜுக்கு போறான்னா, ஒழுங்கா டியூஷனுக்கு போறான்னா, அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய பொறுப்பு மட்டும் இருக்குதா இல்லைங்களா? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக எந்த குடும்பத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பான முறையிலே பிள்ளைகளை பார்த்து இருக்கிறார்களோ, வளர்க்கிறார்களோ, அந்த
அந்த பிள்ளைகள் தான் சரியான நேர்த்தியான பிள்ளைகளாக வருகிறார்கள். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, சின்ன வயசுல போதைக்கு அடிமையாகிறாங்க. பல இடங்கள்ல ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனோம், சாக்லேட் கொடுப்பாங்க முதல்ல. இப்போ சாக்லேட் தான் சும்மா வாங்கி போடும், சாக்லேட் அதாவது ஸ்விங்கம் போடுற மாதிரி இந்த சாக்லேட் மாதிரி கொஞ்சம் முதல்ல ஒண்ணுமே தெரியாது, லேசா இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 சாப்பிட்டானா திருப்பி உணவை கேட்பான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக என்ன செய்வார்கள், அவர்களை தப்பான பாதைக்கு செல்லக்கூடிய சூழல் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை பாருங்கள். குறிப்பாக முஸ்லிம் மகல்லாக்களிலே இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்தினால் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் தொலைபேசி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து செய்வாங்க. டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு தெரியாத காட்சி வேற மாதிரி வந்தா டக்குன்னு ஆஃப் பண்ணுவாங்க இல்லைங்களா? ரிமோட் எடுத்து என்ன செய்வாங்க, இவன் மாத்துவான், சேனலை மாத்துவான், சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான், இவங்களே ஆஃப் பண்ணுவாங்க, திரும்பிப்பாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. எடுத்துட்டு உட்காந்தா எவ்வளவு நேரம் பார்க்கலாம், எவ்வளவு நேரம். ஒரு நரகத்துக்கு அடித்தளத்திலே கொண்டு போகக்கூடிய ஒரு கருவியாக டெலிபோன் மாறிச்சு, மொபைல். நீங்க பாடம் பார்த்துட்டு நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், கத்தி மாதிரி அது. அதை நீங்க சரியா யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளாய் போய்விடும். போய்விடுதா? அன்னைக்கு அப்படிதான் ஒரு பிள்ளை போடுறா, நான் இங்க இருக்கிறேன், Facebookல போடுறேன், நான் இங்க இருக்கிறேன், எங்க டாடி வந்து வெளியூர் போயிட்டாரு, சரி எங்க மம்மி மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க, மாத மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அதே நீ 3 மணி நேரம் ஏன் போடுற நீ? அப்ப என்ன ஆச்சு, இந்த பொண்ணு தனியா இருக்கிறான்னு தெரியுது, ஃப்ரெண்டுகளுக்கு தெரியுது. என்ன ஆகும், அந்த பையன் போவாங்களா மாட்டாங்களா? அதே மாதிரிதான் போனாங்க. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் தினத்தந்தி பேப்பர்ல செய்தி வருது. தேவையா நமக்கு? அன்புக்குரியவர்களே, ஏன்னா அந்த வயசு அப்படி. இப்ப நீங்க வந்து பிள்ளைங்களை நீங்க சரியா கண்ட்ரோல் பண்ணி ஒரு தீன் அடிப்படையில அவனோட ஃப்ரெண்ட்லியா நீங்க பேசலன்னு சொன்னா அவர்களை கெட்டு போவதிலே யாரும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி பெரு வெள்ளமாக என்ன செய்கிறது இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு அஹ்லாக் என்பது மிக முக்கியம், தீன்ல ஒழுக்கம் என்பது மிக முக்கியம். நீங்க காசு இல்லைன்னா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம், படிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட சமாளிக்கலாம். ஆனா ஒழுக்கம் இல்லாமல் போனால் அந்த குடும்ப தலைவர் கேவலப்பட விடுது. வரதா இல்லைங்களா? அவன் கேட்கறான், ஒரு மகளிர் காவல் நிலையத்துல அந்த பொண்ணு முறுக்காவோட போய் நிக்குது, அந்த லேடி தான் அட்டென்ட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, பை உங்க மகளுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு பை, இப்ப நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது, நான் வேணா ஒண்ணு பண்றேன், நாளை காலைல 10 மணிக்கு வாங்க, கேட்போம் அந்த பிள்ளை, நீங்களும் வாங்க, அது வரட்டும், அந்த பையனை வரட்டும், எல்லாருமே வரட்டும், நம்ம கேட்போம். உங்க கூட வருதுன்னு சொன்னா நீங்க கூட்டு போங்க, உங்க கூட வரலன்னு சொன்னா நான் ஒண்ணு செய்ய முடியாது பை. மறுநாள் காலைல 10 மணிக்கு போறாங்க. ஒரு முஸ்லீம் மகளா தான், முஸ்லீம் ஏரியா தான், புர்காவோட எல்லாமே வர்றாங்க. இந்த சைடு அந்த சைடு அந்த பையன் இருக்கிறான். கூப்பிடுறாங்க, நான் உன் அப்பா தானே, நான் உன் அம்மா தானே, கெஞ்சி கதறி எல்லாம் சொல்றாங்க, நீங்க எனக்கு வேண்டாம், அந்த பையன் தான் வேணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை விட ஒரு கேவலம் என்ன வேண்டும்? ஆக என்ன காரணம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மேம்போக்காக பின்பற்றிக்கணும், அதான் பிரச்சனை. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி வாழணும்னு சொன்னாங்களா இல்லைங்களா? பள்ளியில மட்டும் ரசூலை பின்பற்றினா போதுமா? வீட்டுல பின்பற்றணுமா இல்லைங்களா? மகளால பின்பற்றுமா இல்லைங்களா? வியாபாரத்தை பின்பற்றுமா இல்லைங்களா? மனைவியோடு எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆக யாயிகளுடைய நாம துகுலு ஃபி சில்மி காஃபா வலா தத்தபியு ஹுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதவும் முபீன் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு சுட்டிக்காட்டுகிறார். ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதி. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலிருந்து பல்வேறு செய்திகளை நாம் பார்த்தோம். அதில் இன்றைக்கு நாம் குறிப்பாக அஹ்லாக் ஒழுக்கத்தின் அடிப்படையிலே நாம் குடும்பத்தை எப்படி வார்த்தெடுப்பது என்பதை பற்றி பார்த்தோம். குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது, அவர்கள் மீது நாம் கண்ணியப்படுத்தினால் மட்டும் போதாது, அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொன்னால் மட்டும் போதாது, அவர்கள் எப்படி குடும்பத்தை வழிநடத்தினார்களோ அது போன்று நீங்களும் நானும் நடத்த வேண்டும். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக இருக்க முடியும். அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் தீண்டாரான பிள்ளைகளாக, மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக இருக்கும் இல்லைங்களா? அது இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய ஒரு கேவலம். ஆக நம்முடைய சமுதாயம் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா
எல்லாருக்கும் ஆமான்னு சொல்ல முடியுமா? நீங்க எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்குது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக அன்பு வைக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. நாம் வாழும் பொழுது மூமினாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. நாம் மௌத்தா போகும்போது மூமின்களாகவே அல்லாஹ் நம்மை மௌத்தாக்குவானாக. மறுமையில எழுப்புகின்ற பொழுது மூமின்களுடனே அல்லாஹ் நம்ம எழுப்புவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉன் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து என்னை அழைத்து வாய்ப்பு கொடுத்த இந்த நால்பன் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், முத்தவள்ளிகள், கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நிறைய ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் மக்ஃபிரத்துகளையும் வாரி வாரி கொடுப்பானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்